ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாக் வந்து ஒரு ஓல்டு வீடியோ விலாக் தான். ஃபோன்லேயே வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு வீடியோ அப்லோட் பண்ணோன்ட்டு, ஆனால் டைமே கிடைக்கல. நாங்கள் ஐகே வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டைம் நான் போயிருந்தேன். அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் கடல் மாதிரி இருந்துச்சு. எங்கே திரும்பினாலும் எங்கே போயிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நாகசந்திராவில் இருக்குது, பெங்களூரு. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த வேர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி தான் இருந்துச்சு. உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு வந்து எந்த இடத்துல போயிட்டு எந்த இடத்துல வர்றது அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. இப்போது நம்ம பெரிய ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போது அந்த பில்லு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கேன் பண்ணி அந்த பார்கோட் இருக்கும், ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே கீழே வந்து பில்லிங் போடுற இடத்துல வந்து அப்படியே வந்து நீங்கள் என் பில்லு வந்து அந்த ஸ்கேன் கோடு வந்து அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அங்கேயே கீழே இருக்க வேர் ஹவுஸ்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுக்கிற திங்ஸ் வந்து ஒரு 3rd ஃப்ளோர்லேயே 4th ஃப்ளோர்லேயே இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பெரிய ஐட்டமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கையில் எடுத்துகிட்டு வரணுன்னு அவசியம் இல்லை. அந்த கோடு மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு கீழே வந்து பில்லிங் செக்ஷனில் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க வேர் ஹவுஸில் அங்கேயே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் சாம்பிள் பீஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க பெரிய பெரிய ஐட்டத்துக்கெல்லாம். இப்போது ஒரு ஒயிட் கலர்னால் அதோட சாம்பிள் பீஸ் இருக்கும். அதோட நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வேர் ஹவுஸில் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. என்னோடய பசங்களும் கூப்பிட்டு போயிருந்தேன். இந்த ட்ராலிலேயே அவங்க கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டாங்க. நான் ஒரு சில ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன். அதாவது வந்து ஃப்ளவர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த உட்டன் வந்து பவுல் வாங்கியிருந்தேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸு வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். அதெல்லாம் வீடியோவில் வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வந்து எடுக்கலை. நல்லா இருந்துச்சு. இதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்டீல்லையும் இருந்துச்சு. மிக்சிங் பவுல் மாதிரி இதில் வந்து சப்பாத்தி மாவு பிசையலாம். பசங்களுக்கு ஹெல்த்தியாக நல்லா வந்து சப்பாத்தி போட்டு வச்சுட்டு அதில் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம் தான் வாங்கினேன். ரொம்ப வந்து பெருசாக வந்து அதிகம்லாம் வாங்கலை. ஆனால் வந்து நம்ம ஒரு ஐட்டம் எடுக்கும்போது அதில் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கோம். ஆனால் பில்லிங்கில் அங்கே வரும்போது வேறு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதனால் நம்ம எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து கரெக்டாக தெரியாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். கரெக்டாக விலை பார்த்துட்டு வந்துட்டு பில் போடுங்க. இப்போ நான் வந்து ஒரு சில ஐட்டம்லாம் எடுத்திருந்தேன். ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பில் போடும்போது நமக்கு அது வந்து ஹை ஆகிட்டு நம்ம பில் கட்டும்போது இருந்துச்சு. பார்த்து